and Mrs. Khiladi. Get ready for Sunday. Mr. and Mrs. Khiladi. Get ready for Sunday. தேங்க்யூ ஸோ மச். வரவேற்பே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ அதே போல் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க உங்கள் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப தேவை. ஓகேங்களா? கண்டிப்பாக உண்டு சார். கண்டிப்பாக உண்டுங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, ஸோ கிலாடிஸ் டாஸ்க் ஏரியாவில் சந்திக்கிறோம். கிலாடி கண்டஸ்டன்ஸ் நம்ம எல்லாருமே இருக்கிறது இந்த அழகிய கிராமம் காயார் கிராமத்தில் இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஃபைனல்ஸை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால நிறைய திருப்பங்கள், புது புது முயற்சிகள்லாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வாரம் வந்து ஒரு எலிமினேஷன் நடந்து முடிஞ்சதுனால உங்களுடைய ஸ்கோர்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ராஜா ராணியாக இருக்கிற அனு விக்னேஷ்க்கு மட்டும் 50 பாயிண்ட்ஸ் போனஸோடு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 50 பாயிண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட்டாக இருக்க போகுது. நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க நம்ம கிலாடி ஜோடிஸ் மாதிரியே நீங்களும் யூஸ் பண்ணணும் சிந்தால் டியோ ஸ்டிக். நம்ம இருக்கிறது வந்து இந்த காயார் கிராமத்தில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த கிராம மக்களோட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது. உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மீறி அவங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் கலந்து சில டாஸ்கில் பண்ண போகிறீங்க. நான் சொன்ன மாதிரியே ஃபைனல்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது. அந்த வகையில் இன்னைக்கான அந்த முதல் வைல்ட் கார்டு என்ட்ரி எந்த ஜோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி நந்தினி அண்ட் கார்த்திக். நந்தினி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நான் வந்து எவ்ரி வீக் வந்து நான் சாட்டர்டே சண்டே அப்பெல்லாம் உட்காந்து பார்க்கும்போது இந்த பேய் டாஸ்க்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி அப்படி கொடுக்கும்போது செம்ம சந்தோஷமா இருக்கு. எஸ், அண்ட் ஹவ் டு யூ ஃபீல் கார்த்திக்? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த குஸ்தி ரவுண்ட் ரொம்ப மிஸ் பண்ணேன். குஸ்தி ரவுண்ட் மிஸ் பண்ணீங்களா? ரொம்ப மிஸ் பண்ணேன். அதான் பயங்கரமான டஃபஸ்ட் ஃபைட்டர்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ குஸ்தியில் பல விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா. இது வந்து நம்ம ஃபைனல்ஸ் நோக்கி போகிறதுனால உங்களுக்கு ஒரு வைல்ட் கார்டு ரீஎன்ட்ரின்றதுனால நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கான டாஸ்க்கை நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து 2 டாஸ்க்கள் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த 2 டாஸ்க்கை நீங்கள் மேற்கொண்டுட்டு அதே மாதிரி அடுத்த நாள் நாளைக்கு வரப்போகிற டாஸ்க்கையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஓவரால் ஸ்கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாப் 3 அதுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர முடியும். ஓகே, ஓகேங்களா? சோ நீங்க அதுக்காக ஃபைட் பண்ண போறீங்க. கண்டிப்பா. ஓகே, சோ போட்டில மோதி பாத்துறோம். கார்த்திக், நந்தினி, கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் and please be seated. Thank you. ஓகே, ரெடி. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால் ரச்சிதாவால் வர முடியல. ஸோ அதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து உங்களை நேரில் சந்திக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து என்னென்னா, ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயந்தான். என்னோடய மனைவி ரச்சிதா அவங்களுக்கு வந்து வைரல் ஃபீவர் அந்த மாதிரி வந்ததுனால எங்களால் இதை ஃபர்தராக நான் கண்டினியூ பண்ணி இந்த டாஸ்க்கெலாம் எங்களால் பண்ண முடியாது. எங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுத்த ஆடியன்ஸ், ஃபேன்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கண்டஸ்டன்ஸ், தீபக், அப்புறம் ஜி தமிழ் எல்லாருக்குமே வந்து எங்களோட நன்றியை தெரியும். இன்னைக்கு குறிப்பாக உங்களுக்கு 2 டாஸ்க் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ முதல் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து மக்களுக்கு கண்டிப்பாக மேக்கப் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்களுக்கு ஒரு புது விஷயத்தை காட்டுறதுக்காக நீங்கள் இன்னைக்கு கிராமத்து மக்களோட இன்டராக்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஜெல், பாடி ஸ்ப்ரே, லிப்ஸ்டிக், மாய்ஸ்சரைசர் க்ரீம், இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வந்து 2 பேருமே யூஸ் பண்ணக்கூடிய பல ப்ராடக்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அழகு சாதன பொருட்கள். இதை நீங்கள் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த ஊர் மக்களுக்கு இதை நீங்கள் விற்க போகிறீங்க. இந்த கிட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது 2500 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸ். இதை நீங்கள் எப்படி திறமையா அதிக ரேட்டுக்கு விக்கிறீங்களோ அதுதான் இன்னைக்கான டாஸ்க். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஓகே, சூப்பர் சூப்பர். சோ அதிகமா யார் வித்துட்டு வரீங்களோ அதன்படி உங்களுடைய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரிசைப்படுத்தி மேலிருந்து கீழ் வரிசைப்படுத்தி உங்களுக்கான ஸ்கோர்ஸை நாங்க கொடுக்க போறோம். ஓகே, தயாரா? ஓகே, கிலாடி ஜோடி தயாரா இருக்காங்க. சோ இன்னைக்கான முதல் டாஸ்க்கு கெட் ரெடி ஃபார் அதிரடி. இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே நாங்கள் விற்கணுமா. இது கிட்டத்தட்ட worth 2500 கிட்ட இருக்குது.
இதுக்கு மேலே நாங்கள் போய் விற்கிறது எங்கள் திறமை இந்த வில்லேஜில் யார் எப்படி வாங்குவாங்க தெரியாது. ஸோ இது இதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்கள் ஸ்கோர்ஸ் அமையும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு இப்போ இந்த இதெல்லாம் விற்கணும். நீங்கள் என்ன வாங்கிக்கிறீங்களா? சென்ட்டு, மஸ்காரா. மஸ்காரா இல்லைண்ணா, நீங்கள் தான் வெயில இறங்கி வேலை செய்கிறீங்களா, இதெல்லாம் போட்டு போனீங்கன்னா கருக மாட்டீங்க. ஏதாவது வாங்கிக்கோங்கக்கா. க்ரீமு இது வாங்கிக்கோங்க, இது நல்லா இருக்கும் உங்கள் பையனுக்கு. இதுதான் எல்லாரும் வாங்குவாங்க. வாங்குறீங்களா? தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வித்துடுச்சு. வாங்கிட்டாரு அண்ணன், பெரிய மனசுபடி 200 ரூபாய் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot. ஃபர்ஸ்ட் 200 ரூபாய் வச்சிருக்கோம். 60 ரூபாய் வாங்கிக்கிறீங்களாக்கா? தேங்க்யூ ஸோ மச். அவங்க எங்களுக்காக வாங்கிருக்காங்க. தேங்க்யூக்கா. தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. 70 rupees கொடுத்துருக்காங்க. தேங்க்யூக்கா. ரொம்ப நன்றி. ஹாய். வெல்கம். இங்க பகிரங்கமா இருக்கு. எங்களுக்கு சென்ட் தான் வாங்கிக்கிறீங்களா? என்ன சென்ட் என்ன வாங்குனீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளோண்ணா அது சென்ட்? 200 ரூபாய் இது. அக்கா நீங்க போயிட்டு வரீங்களா? நான் வாங்கிக்கிறேன். அப்போ கண்டிப்பா வாங்கிடுறோம். சரி, ஓகே. கடையில் பணம் இருக்காங்க, உள்ள வாங்க. ஒரு அரை மணி நேரம் வாங்க. சரி, ஓகே. என்ன வாங்கிக்கோங்க மேடம். காஸ்மெட்டிக் இருக்கு, சாருக்கு ஸ்ப்ரே இருக்கு, ஜெல். இது வந்து 100. மேக்கப் கிட். இது மேக்கப் கிட் மேடம். இதோ இந்த மாதிரி இருக்கும். குழந்தை கண்ணுக்கு மேல மூஞ்சிக்கு போற லிப்ஸ்டிக் எல்லாமே இருக்கும். டாட்டா வந்து. ஐயோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நாங்க மேம் வந்து எங்க கிட்ட மேக்கப் கிட் வாங்கிக்கணும்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சார் கிட்ட போறோம். அப்படியா சார்? சார் வந்து கொஞ்சம் பிரில்லியண்டா ஐடியா மேம் கிட்டே கேட்டாரு. கிட்ட போக முடியாது. நாங்க மேடம் கிட்ட டீல் பண்ணி முடிச்சிட்டோம். மேம் 500 கொடுத்திருக்காங்க. மேம் அப்படியே சார்க்கே தான் வாங்கி தருவேன். அவர் உங்களை நம்பி வந்திருக்கேன்னு சொன்னாரு. லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கிக்கோங்க 100 ரூபாய். ஓகே. அப்போ மேடம் வந்து 200 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சார் வந்து லிப்ஸ்டிக் வாங்கிருக்காங்க அவங்க வைஃப்காக. மேமே எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அது வித்தியாசம். நாங்க இப்படி வந்திருக்கோம்ல, எங்களுக்காக வாங்கிக்கோங்க. நீங்க வேணாம்னு சொல்லாதீங்க மேடம். லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு, மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்கு, ஜெல், மஸ்காரா. இவருமா பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா என்ன வாங்குவாங்க. மஸ்காரா சார் பெரிய மனசுபடி கூலா ஒரே வாரத்தில் போய் பர்ஸ் கொண்டு வந்துட்டாரு. சிவா சார் எங்களுக்காக 100 rupees ப்ராடக்ட் வாங்கி எஸ் மஸ்காரா வாங்கிருக்காங்க. வைஃப்காக கிஃப்ட் பண்ணிருக்காரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். எங்க கிட்ட சொன்னவங்க வாங்கிக்கிறேன்னு இருக்காங்க. சார் நான் அவங்க கிட்ட போறோம். தேங்க்யூ so much. சென்ட் இருக்கு, லிப்ஸ்டிக் இருக்கு, லிப்ஸ்டிக், மஸ்காரா, சென்ட் இருக்கு பாருங்க. 200. எடுத்துக்கோங்க. இல்லை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஏன் மேம் கத்துறீங்க? எங்களுக்காக ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூக்கா. நல்ல வேலை. அவர் முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல நாங்கள் இது பண்ணுறோம். ஆமாம் அக்கா. லிப்ஸ்டிக் இருக்கு, க்ரீம் இருக்கு, சென்ட் இருக்கு. 200க்கா. எங்களுக்காக ரேட் சொல்றீங்களா? எங்களுக்காக வாங்கிக்கோங்க. நம்பி வந்திருக்கோம்க்கா. நீங்க தான்க்கா எங்களுக்கு. நாங்க இவ்ளோ வித் ஆகணும்ல. எங்களுக்காக ஒரு வாட்டி வாங்கிக்கோங்க. டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம். ஒன்னு வாங்கிக்கோங்க. நீயும் வாங்கிக்கோ ப்ளீஸ். சரி வாங்கிக்கிறேன். சசிகலா அக்கா வந்து எங்களுக்காக ஒரு பெர்ஃப்யூம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. 500 கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்க்கா. இது சசிகலாக்காக எக்ஸ்க்ளூசிவ். பல்ச்சின்னு பல பழக்குது மிட்டா மேல லோக்கலே
போட்டு அக்காவும் ஆடுவாங்க. ஆமா. அக்காக்கு ஃபோன் வந்திருந்தாங்க. தேங்க்ஸ்க்கா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூக்கா. சிட்டிலே போய் நம்ம எல்லாம் விற்றோன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு ரேஞ்சாக பார்ப்பாங்க நம்மளெல்லாம். ஐயோ வேண்டாம், இருக்கவங்களே வேண்டாங்குவாங்க, இவங்களெல்லாம் போய் வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லி நம்ம இருந்தாலும் கஷ்டப்படுறோம். இந்த பட் ஸ்டில் அவங்க சொன்ன ஒரு பதில் வாங்கிட்டு உங்களுக்காக வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய தேங்க்யூ, நன்றி. சேல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எங்கள்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, இந்த ஊரில் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த பொருளை அதிக லாபத்துக்கு எப்படி விற்கிறோங்கிறத டாக்டர்ஸ் அதுதான் பார்க்க போகிறீங்க. என் பொண்ணாட்டி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓகேங்களா? இல்லை, நான் வந்து கருப்பாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் வாங்கல. சரி, வீட்டுக்கு போயிடலாமா எல்லாம்? ஓகே, வீட்டுக்கு ஒடியா சீக்கிரம் ஒடியா. பொதுவாக வீடு வீடாக போய் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தான் விற்பாங்க, ஆனால் நாங்கள் எப்படின்னா ஆளை கூட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வாக்கா போகலாம். முதல் கஸ்டமர் என்ன கலர் கண்ணா வேணும் உனக்கு? எங்களுக்கு பிடிச்ச கலராக. ஓகே, உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாடா. இது போட்டிங்கன்னா அப்படி சும்மா பல இருக்கும். என்னோட லிப்ஸ் மாதிரி இருக்கிற நல்லா அழகாக ஓகேவா? தேங்க்யூ. என்னுடைய முதல் போனிடா செல்லும். அக்கா வாங்குறீங்களா? வரவா, வந்துட்டோம். ஹலோ, வந்துட்டோம். என்ன எடுக்கிறீங்க? என்ன வேணும்? மஸ்காரா எவ்வளோ? மஸ்காரா இருக்குது. மஸ்காரா எவ்வளோ தம்மா? மஸ்காரா 150 ரூபா. எல்லாமே ஃபாரின் சென்ட்டுக்கா, 300 ரூபா. இங்கே பாருங்க, டெஸ்டிங் கூட கொடுப்போம்க்கா. இங்கே பாரு, இது கொஞ்சம் காஸ்ட்லியாண்ணா, 400 ரூபா. 350 ரூபா சொன்னேன். உங்களுக்காக 350 கொடுக்கலாம். சரி சரி, எடுத்து இது 300 ரூபாங்க. தேங்க்யூ. அநியாயம் ரேட்டு சொல்கிறோங்க, வேறு வழி இல்லை, அதிகமாக விற்றாகணும். வா வா வா. அக்கா, யார் நிறைய காசு வச்சுருக்கேன் இந்த ஏரியாவில்? பெரிய வீடு இது, அங்கேயும் போயிடுவோம், ஏன்னா நிறைய ஜாமான் விற்றாகணும். யார் இருக்காங்கக்கா? அது அந்த லாஸ்ட்டை போங்க. மரியாக்கா வீடு தான். ஐப்ரோனா இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதிலே லிப்ஸ்டிக் வந்துடும், எல்லாமே வரும். தேங்க்யூ. நாயெல்லாம் துரத்துதுங்க. ஒன்றும் இல்லைடா. வாங்க 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 வாங்க. எல்லாமே நல்ல பொருள் தான், ஆனால் காசு வேணும்ல. 300 ரூபாய் பொருள் வந்து நான் 200 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு. ஆஹா, இந்த ஒரு வீட்லயே நாங்க ஃபுல்லா வித்துருவோம். பாருங்க, இங்க பாருங்க, அந்த அக்கா வீட்ல 500 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அந்த அக்கா இருக்கப்பட்டாரு. இந்த ஹேர் ஜெல் இப்படிலாம் உங்களுக்கு முடியெல்லாம் பறக்குது பார்த்தீங்களா? அப்படியே இப்படி செட் பண்ணீங்கன்னா அப்படியே அழகா அப்படியே வீட்டுக்கு அப்புறமா போட்டுட்டு பாருங்க, அந்த முடி செட் ஆயிடுச்சு பாருங்க. செட் ஆயிடும். தெரியுதுங்களா? இந்த முடி செட் ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு பேசுறீங்க இங்க பாருங்க, பேசுறோன்னா நாங்க வந்து ஒர்த்தா இருக்கிறதுனால தான் பேசுறோம். ஆமா. இப்போ இது எவ்வளோ? ஹேர் ஜெல் எவ்வளோ போட்டுருக்கு? 400 ரூபாய் போட்டுருக்காங்க. நாங்கள் 300 ரூபாய்க்கு விற்கிறோம். நாங்கள் 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். நான் எல்லாமே கம்மியாக தான் கொடுக்குறோம். சொல்லுங்க அக்கா, கொடுங்க, சிரிச்சுட்டே கொடுங்க. பாருங்க, சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கு. பர்ஃப்யூம் போடுவீங்களாண்ணா? போடுவாரு அண்ணா, போடுங்கண்ணா. அது பாருங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க. கொஞ்சம் இப்படி கை ஆட்டிருங்க. 300 ரூபாண்ணா. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். நான் பாருங்க, நான் அதாவது சைடில் இருக்கும், நான் சைட் பாக்கெட்டில் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? சில்லற தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. நீங்கள் எதை வாங்குறீங்களா? அப்படியா? எந்த தெருவுக்கு போனாலும் ஆள் ஏற்கனவே வந்துட்டாங்களாம். பஸ்ஸப்படி காயத்ரி, பஸ்ஸை நிறுத்தாது, பஸ் எல்லாம் நிறுத்துறாளே. இவர் வந்து என்ன சொல்றாரு, நான் ஒரு 1000 ரூபா கொடுத்துறேன், கடைசி சேல் எங்களுது. அப்பவே கொடுத்தாரு, அப்போ எடுத்துட்டு வரேன்னு சொல்லி. இப்போ வந்து அப்படியே ஜாமானை கொடுக்குறோம், கிரெடிட்ல கொடுக்குறோம். 1 ஹவர்ல ஒரு கொஞ்சம் அந்த கடையில் போய் எடுத்துட்டு வரேன்றாரு. அவர்கிட்ட எங்கள் பொருட்கள் எல்லாமே கொடுக்குறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ இது 1000 ருபீஸ்க்கு அப்படியே உங்களுக்கு பையோட விற்கிறோம். தேங்க்யூ, பையும் ஃப்ரீ. தேங்க்யூ, வி ஹவ் டன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கில்லாடி டாஸ்க்குனால நாங்கள் வந்து பொருளை விற்கிறதுக்காக வீட்டுக்கு போக போகிறோம். என்ன நிலைமையில என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம்னு எங்களுக்கு தெரியாது. முதல்ல வீட்டுக்கு போகிறோம், பார்க்கலாம். சரி, நாங்கள் சில பொருட்கள் வச்சுருக்கோம்.
நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். மேக்கப் கிட் வேறு ஸ்ப்ரே இருக்குது. மஸ்காரா போடுவீங்களா? உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மஸ்காரா போட்டிங்கன்னா. உங்கள் கண் இவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது. நல்லா மஸ்காரா போட்டிங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக தெரியும் உங்கள் கண். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? லிப்ஸ்டிக். வெரி குட். இப்படி எல்லாமே இருக்கணும். என்ன வேலையை பார்க்க மாட்டேன். இது முதல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை பார்கெயின் பேசுவாங்க. இது ஒரு புது டெக்னாலஜி, புது ஸ்ட்ராட்டஜி இது. இது வந்து லாக்டோகலமைன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெயிலில் அதிகமாக அந்த மாதிரி போகும்போது வேர்க்கூறு ரொம்ப அந்த சொறி அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? இது போட்டிங்கன்னா சரியாயிடும். ஆமாம், ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக நல்லா இருக்கும். சரி, இந்த 4 ஐட்டம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா கன்ஃபார்மாக? சரி, எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. ராசியான கையால் போனி பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் நல்லா விற்று போய் லாபம் ஆகணும். நீங்கள் தான் வந்து நீங்கள் மாட்டோம். ஆமாம், ஓகே. ஃபர்ஸ்ட் போனி 300 ரூபாய் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் கிட்டக்கா. இப்போ நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் அங்கேயே விற்றுருவோம். அப்படியே குதிச்சு போயிடலாம். வாங்க பக்கத்து வீட்டுக்கு. மேக்கப் கிட், பேசிக் மேக்கப் கிட் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நீங்களே அழகாக வீட்டில் ரெடி ஆகிட்டு போகிற அளவுக்கு அழகாக இருக்கும். இது வந்து வெயிலெலாம் வந்து உடம்புல வந்து அரிப்பு வேர்க்கூர்லாம் வருதுல போட்டிங்கன்னா இது வந்து பாப்பாவுக்கு நிஜமாக கண்டிப்பாக நீங்கள் போடணும். நல்லா யூஸ் ஆகும் பாப்பாவுக்கு போட்டிங்கன்னா. ஓகேவா? லோஷன், மாய்ஸ்சரைசிங் லோஷன். உங்கள் வீட்டுக்காருக்கு வாங்குறீங்களா? ஸ்ப்ரே வாங்குறீங்களா? இதுவும் உங்கள் வீட்டுக்கார் யூஸ் பண்ணலாம். ஜெல் இருக்கா? சரி, ஜெல் வச்சுருக்கீங்க. சரி, இந்த 4 வாங்கிக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். அக்கா போட்டு கொடுங்க. இது வந்து ஒரு 350 ரூபா ஆகுது. 50 ரூபா உங்கள் பட்ஜெட்டோட எக்ஸ்ட்ரா ஆகுது. நீங்கள் அந்த கொடுத்தீங்கன்னா நாங்கள் வின் பண்ணுவோம். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்ப்ரே. ஒரு நிமிஷம், ஸ்ப்ரே எல்லாம் இப்படிலாம் போடக்கூடாது. திரும்புங்க. ஆஹா, எப்படி போட? ஆஹா, போங்க. இப்போ போய் ஆயா பார்க்கல போய் நின்று பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல, இது ஜெல் அவருக்கு தெரியும். அண்ட் இது ஸ்ப்ரே. இது நீங்க வாங்குனீங்கன்னா எங்களுடைய இதுல கொஞ்சம் அதிகமா. இது ஃப்ரீயா ப்ரோ? இல்ல, இது டோட்டலே வந்து 550 ரூபீஸ் ஆகுது. 550க்கு அது வாங்குனீங்கன்னா இந்த ஜெல் ஃப்ரீ. நிஜமா ஃப்ரீங்க? ரெண்டுமே ஜெல்லா இருக்கு. இல்ல, அது பச்சை ஜெல்லு, இது பயிறு. அது குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்ச அப்புறம். ஜெல் சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இன்னொரு ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்ப்ரே எடுத்துங்க. ஓகேவா? ரைட். ஓகேங்களா? இது வந்து நல்ல மேக்கப் கிட். லிப்ஸ்டிக் 1 2 3 4 5 ஐட்டம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஜெல் நான் ஃப்ரீயா தரேன். ஓ, இன்னும் ஒரு ஐட்டம் இருக்கு. இதை விட்டுட்டேன் நான் உங்களுக்கு. இது வந்து மாய்ஸ்சரைசர். இதையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் ஆகுது. நீங்க இந்த 2000 ரூபாய் ஐட்டம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெல் எக்ஸ்ட்ரா, இந்த எல்லாம் பையோட ஸோ உங்களை மொத்தம் ஐட்டம் 2000 ரூபாய் ஆச்சு. எங்களுடைய வந்து முதல்ல 2000 ரூபாய்க்கு ஐட்டம் வாங்கின முதல் கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பாரதி உங்களுக்கு. இது வந்து வெயில் காலத்துல அரிப்பு எடுத்தாலோ இல்ல வந்து வேர்க்கூர் வந்தாலோ போட்டுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது மஸ்காரா. இந்த அத்தனை ஐட்டமும் நான் உங்களுக்கு ஒரே ஆஃபர்ல கொடுத்துறேன். இது வந்து 3000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 2000 ரூபாய். நீங்க விரும்பிய பாடலே எங்க கேட்கலாம். அப்படி போட்டு பாருங்க. அப்படி போட்டு பாடலாமா? கைட்லாம் போட்டுங்களா? அப்படி போடு 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 அத்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட ஊருக்கு தான் உங்கள்கிட்ட கேட்கிற உன்னோட கண்ணை கட்டி காலை விட்டு இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? லதாவை இன்னும் கொஞ்சம் கூல் பண்றதுக்காக நான் நினைக்கிறேன் நீ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ஸா? எல்லாருக்கும் வணக்கம். நான் வருவேனா வரமாட்டேனா அப்படி சொல்லி நீங்கள் எல்லாமே என்னை எதிர்பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் வர வேண்டிய இடம் கயார் கிராமம், லதாவுடைய வீடு. நீங்கள் வாங்கினதுனாலே நாங்கள் இன்னைக்கு ஒரு 50 பாயிண்ட் வாங்க போகிறோம். நன்றி லதா, நன்றி பாரதி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரணும் அப்படி சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி நெருப்புடா லதாடா. நம்முடைய செல்லிங் டாஸ்க் ரொம்ப அமோகமாக நடந்ததுனால வியாபாரம் நல்ல வெற்றி அடைஞ்சது. இப்போ நம்ம வந்து இந்த மொத்த கலெக்ஷனை கொண்டு போய் தீபக் கிட்ட கொடுக்கணும். அடுத்த டாஸ்க் என்ன கொடுக்க போகிறோம்னு தெரியல. டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகே,
இதில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது. இந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து சேல் பண்ணணும், அதாவது சேல்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலாம் கம். சோப்பு சீப்பே தம்பி வந்து வாங்க தம்பி, நல்லா இருக்கும் தம்பி. பல்லு அழுப்பியா? சப்போஸ் வெள்ளத்தில் நான் ஒரு மவுத் வாஷ் பண்ணிட்டேன்னா உன்னுடைய லவர்ட் வந்து பேசும்போது அவங்க அப்படியே இனிமையாக பேசுவாங்க. ஓகே, ஆனால் இது அக்கா விற்கிறதுனால நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரூபாய். ஏய் அடிச்சு வேண்டாம், எவ்வளோ கொடுப்பீங்க? ஃப்ரீயாவே கொடுக்கலாம். நோ, எப்படி ஒரு பொருள் வாங்கி நீங்கள் வந்து அப்படியே நம்பி வந்துக்கிறீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ அழகாக பார்த்து 100 ரூபாய் கிஃப்ட். இது வந்து எதுக்கும் உதவுதோ இல்லையோ, கோட்ரு அடிச்சுட்டு இதை அடிச்சுட்டு போனா கூட வீட்டில் வந்து மாட்ட மாட்டேங்குது. நான் கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட் நான் 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். வந்து பசங்க யூஸ் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து எத்தனை பர்சன்ட்? இதில் எல்லாத்துலேயும் 3 பேருக்கு 3 செட்டு வைங்க. ஓகே, தேங்க்யூ. கலாச்சாரம் போயிடுவீங்களாடா? ஓகே, அதான் அப்படி இருப்போம். பாருங்க, வாஸ்லின் இருக்கு. ஸோ வந்து பாடி லோஷன்ஸ். ஓகே, வந்து நல்லா நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் அந்த தேங்காயெல்லாம் தேய்ப்போம், அதெல்லாம் தேய்க்கிறனால தான் கண்ணாங்க வா, அதெல்லாம் தேய்க்கிறனா அது மூஞ்சியை காமி. இப்படி ஆயிடுச்சு. இதை நான் எப்படி யூஸ் பண்ண கூட சொல்லி தரேன், வாங்க கை காமிங்க. இல்லைப்பா, இப்படி காமிக்கூடாதுப்பா, இப்படிப்பா. ஓகே, இது வந்து இது பண்ணிட்டு தம்பி. ஓகே, நாங்க 3 பேருக்கு ஸ்டாண்ட். இப்போ மொத்தமாக நான் பில் போடுறேன். பில் போட்டுமாப்பா? வட்டியை விட்டு போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த பொருளை மொத்தம் சேர்த்து எவ்வளோ ஆச்சு? 1000 something. 1500 ரூபாய் ஆச்சு. ஓகே, தேங்க்யூ. பொருள்லாம் வேணா அப்படியே ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆமாடா, வாடா எடுத்துக்கலாம். நான் அதான் வாங்கிக்கேன்க்கா, ஒன்றுமே இல்லை அப்படின்ற. இல்லை பிச்சு வாங்கிக்கிறியா? ஒரு 50 ரூபாய் தான் வாங்கிக்கிறியா? சும்மா பயங்கரமா இருப்பேன் நீ. கமான். இனிமே வீட்டுக்கார இந்த முகத்தை பார்த்து. தேங்க்யூ, வாங்கிக்கோக்கா. தேங்க்யூ வசந்தா டார்லிங், தேங்க்யூ. லாவண்யா, இவ்வளோ நாள் நான் உன்னை இவ்வளோ அழகா நான் பார்த்ததில்ல. பேசினீங்கன்னா கோவம் வந்து உங்களை அடிச்சிருவாங்க. தயவு செய்து லாவண்யாக்காக கிஃப்ட் பண்ணிருக்கேன். ஸோ அண்ணன் ஃபர்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால லிப்ஸ்டிக் டார்லிங் கம்டா. எப்படி? அது மட்டும் போதும். என்ன அது மட்டும் போதும்? இவ்வளோ அழகான ஒரு நல்ல குஷ்பு மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன நீ இப்படி பண்ற? குண்ணா எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். தலையில போற ஜெல்லு உங்க அம்மாக்கு நான் எப்படி போறதுன்னு சொல்லி தரேன்டா. இது வந்து நல்லா ஷேக் பண்ணி ஐயோ அராசி தேங்க்யூ. உங்க அம்மா இனிமே வெள்ளையாடுவாங்கடா, ஜாலி தானே எனக்கு. திரும்ப வரக்கா. நைட்டு 12 மணிக்கு இருப்பா, இங்கே தான் வரேன். நைட்டு 12 மணிக்கு இருப்பா, யாருக்கு எது வேணாலும் எனக்கு கேளுங்க, வந்து எடுத்து வந்து கொடுங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. தேங்க்யூ. நீங்க நாங்களும் தெரியலையா? சொல்லுங்க வரும். அக்கா என்கிட்ட ஒரு சில பல பொருட்கள் இருக்கு. வாய மூட சாவச்சு வேணால, சும்மா மட்டும் கத்திட்டு இருக்காரு. நான் வாய மூட சொல்லாத, சும்மா கத்திட்டு இருக்கு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. அம்மா வாங்க, ஐயா வாங்க. ஏங்க இருங்க. என்னங்க பாருங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் எப்படி யூஸ் பண்றது என்னன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே,
அதாவது நான் ரொம்ப போடல. நீ நல்லா நீ வந்து என்ன பண்றன்னா மூஞ்சி கழிட்டு உன் முகரை கட்டையை நீ பாக்குற. ஓகே ஓகே கவோர கலாய்க்காது. நான் கலாய்க்கலடா தங்கம். அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தனா ஐ ஷேடோ. ஐயோ அதெல்லாம் இரு நான் பண்றேன். ஏழு பண்றேன். அழகா இருக்கா? இது வந்து எப்படின்னா இப்ப இது வந்து நீ என்ன பண்றன்னா சொல் ஐயா இன்னத்துக்கு நான் கலாய்க்கிறீங்க ஆளாளுங்க. இது வந்து என்னன்னா அக்காவும் தங்கச்சி சேர்ந்து வாங்கிக்கணும் எனக்காக. ஓகே என்னடா? ஸோ இந்த மஞ்சள் பை வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் கையில் கொடுத்து நிறைய பொருட்கள் கொடுத்து விற்க சொல்லியிருந்தாங்க. விற்கிற முன்னே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் ஒரு விலையை விற்றாச்சு. பார்க்கலாம். இப்போ நான் உள்ளே போகிறேன். போய் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு நான் வரேன். நல்லபடியாக முடிச்சுட்டு வரேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தலை போட்டுட்டீங்களா? ஓகே நேச்சுரல் கலர் நல்லா இருக்கு. நீங்கள் பாருங்கள். நீங்கள் மஸ்காரா போட்டு ஃபஸ்ட்டுக்கு இருந்த முகத்துக்கும் இப்போ இருக்கிற முகத்துக்கும் நீங்கள் பாருங்கள். ஆனால் இப்போ நான் மணி எடுத்துகிட்டு வரல. சரி உங்கள் வீடு என்னன்னு சொல்லுங்கள். அங்கேயே வரும். போகலாமா? வீட்டுக்கு வாங்க போகலாம். இது வந்து 300 ஆகுது. 300? எஸ். என்கிட்ட 100 rupees தான் இருக்கு. சரி ஓகே. தேங்க்யூ. வெற்றிகரமாக ஒரு போனி முடிஞ்சு கையில் வந்திருக்கு காசு. பட்டு பரவாயில்ல. ஓகே ஃபஸ்ட்டு போனியை வேணான்னு சொல்லக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு இது நாங்கள் போய் பார்க்குறோம். மவுத் ஃப்ரெஷ்னர் வாயில் அடிக்கிறோம். சும்மா வாசனையாக இருக்கும். சும்மா அடிக்கிறியா? நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுறியா? காமி ஒரே நிமிஷம் வாய் தருங்களேன். இங்க பாருங்க. அவ்வளவுதான். நீ பப்பரம் மிட்டாய் சாப்பிடுறியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஒரு 500 ரூபாய் வாங்கினா சந்தோஷப்படுவேன். பேரனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டியா? 500 ஒரு 10 ரூபாய் இல்ல பொடி மஸ்காரா இங்க போடுவாங்க. மஸ்காரா போட்டு காமி. போட்ட மாதிரியே இருக்காது, ஆனா அழகா இருக்கும். இன்னைக்காக ஒரு 200 ரூபாய். ஓகே தேங்க் யூ. இது வந்து ஹேர் ஜெல். ஜென்ஸ் போடலாம், லேடிஸ் கூட நம்ம கூட ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வெளியில எல்லாம் போனோம்னா லைட்டா போட்டோம்னா அப்படியே இருக்கும். முடி கடையவே கிடையாது. திடீர்னு உங்க ஹஸ்பண்ட் உள்ள வரும்போது தண்ணி ஏற்றணுமாம்மா, நீங்க அழகா இப்படி ஏற்றுனதுன்னா என் ஒய்ஃபை தண்ணி ஏற்றணுமாண்ணா எங்க நான் தாங்க அப்படின்னு சொல்லிடலாம்ல. ஹாப்பியா வரல என்ற பொண்டாட்டியே இது அப்படின்னு. அதான் நீனா வாங்குறவா? சென்ட்னா பேரு பாடி ஸ்ப்ரே. அது நீ அச்சனா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும் அந்த வாசனை. எந்த ஃப்ளேவர் வேணும் நீ கேட்டுக்கிட்டேன்னா அதை கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் அடிச்சீங்கன்னா பொண்ணுங்க அப்படி நடந்து போச்சுன்னா அப்படியே மயங்கி விழுந்துருமா. எப்படி இருக்குது அந்த கை தூக்கு? எப்படி இருக்கு வாசனை? வரலையா? நீ மூக்கு பொடி போடுறன்னு நினைக்கிறேன். அது போட்டா வராது. இல்ல வந்து ஒரு 150 ரூபாய் 100 ரூபாய் தான் வைக்கிறேன். 100 ரூபாய் நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு முன்னாடியே சொல்லலாம். பாடி ஸ்ப்ரே இருக்கு, லிப்ஸ்டிக் இருக்கு, பாடி லோஷன் இருக்கு. வேற ஏதாவது பாக்குறீங்களாக்கா? அப்படியா? 300 ரூபாண்ணா. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் எவ்வளோ பாடுபடுறாங்கன்றத இந்த ஒரு 1 ஹவரில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல்லாக விற்க முடியல, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துருக்கோம். பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம். இதனால் முடிஞ்ச ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். சார் இது வந்து பாடி ஸ்ப்ரேஸ் இருக்கு, காஸ்மெட்டிக் இருக்கு, ஹேர் ஜெல் இருக்கு சார், வேஸ்லின் எல்லாம் இருக்கு, வேஸ்லின் இருக்கு, மஸ்காரா. ஃபுல்லா வந்துட்டு 2500 ரூபாய் ப்ராடக்ட். உங்களால முடிஞ்ச ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்கோங்க. அது வந்துட்டு 200. ரெண்டுதுக்கா ஒன்னு போலாம். அண்ணா ரெண்டு எடுத்து வாங்கலாம். எப்படி அந்த பாடி ஸ்ப்ரே கொடுங்க. என்னங்க 500 ரொம்ப 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 நன்றிண்ணா. இந்த லாபம் முடிஞ்ச பொருள் ஏதாவது வாங்கிக்கோங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் லிப்ஸ்டிக் வாங்கி கொடுங்க. தங்கச்சி வாமா ஒரு காஸ்மெட்டிக் வாங்கிக்கலாமா? பாருங்க பாருங்க, நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அதான் அடிச்சு ஓடுறீங்க, சேல்ஸ் பண்ணலாம்னா. சரி வாங்க இந்த இடத்துக்கு போவோம். என்ன ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க அக்கா. ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க அக்கா. இது 150 ரூபாய் அக்கா.
சில்லறை தங்கச்சி இல்லையா? ஆஹா கேக்குறாவல சரண்யா பாடி ஸ்ப்ரே இருக்கணும். பாடி ஸ்ப்ரே அண்ணா இது 150 அண்ணா பாடி ஸ்ப்ரே. புரியுது. நான் என்ன காஸ்ட்லி நான் ஒரு 100 ரூபா தான் வச்சிருக்கேன். 100 ரூபாய்க்கு அண்ணா இது வேஸ்லின் அண்ணா இது 150 ரூபாண்ணா. வேஸ்லின் இது யூஸ் ஆகும். கரெக்ட் யூஸ் ஆகும். காசு இல்லைண்ணா வேறு ஒன்றும் இல்லை. அப்படிங்களாண்ணா? ஓகே கொடுங்கண்ணா. ஏதாச்சும் ஒரு பொருள் ப்ளீஸ் மேக்கப் ப்ளீஸ். நீங்களும் வாங்கிக்கலாம். இன்னொரு மஸ்காராவும் இருக்கு மிஸ்ஸஸ் கில்லாடி ஷோக்காக. தேங்க்யூ மேடம் வந்துட்டு மிஸ்ஸஸ் கில்லாடி ஷோக்காக வாங்குறாங்க. ப்ளீஸ் சார் எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் சார் எங்களுக்காக சார். சரி சார் உங்களுக்கு சார் அது ஆக்சுவலாக 200 சார் நீங்கள் எடுத்தது. இது எடுத்தது 200 உங்களுக்காக. நீங்கள் கொடுத்த ₹1 மார்க் அடுத்த லெவலுக்கு கொண்டு போ சார். நீங்கள் வெயிலில் வந்து வேறு தண்ணி ஊற்றுனா வந்து நின்றுக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றி. ரைட்டுங்களா? 100%. கேமரா பிடிக்கல கேஷ் வந்திருக்கு. 3030 rupees profit. ஓகே, ஸோ இந்த அழகிய கிராமத்தில் உங்களுக்கான முதல் டாஸ்க் எப்படி இருந்தது இந்த அனுபவம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஸ்டார்டிங் ஆஃப் வித் ராஜா ராணி. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ப்ரோ. எங்களை பார்த்தாலே கதறி அடிச்சுட்டு ஓடினாங்க சில பேர்லாம். ஐயோ கிளம்புங்கன்னு. அவங்க துரத்துனதும் அவங்க வீட்டு நாய் கட்டியிருந்தாங்களா அதுங்க தான் எங்களை ரொம்ப துரத்துச்சுங்களே. ஓ மை காட். அப்புறம் எவ்வளோ விற்றீங்க? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் ப்ரோ. வெரி குட். அண்ட் யுவராஜ், காயத்ரி, பயங்கரமான விஷயம்லாம் கேள்விப்பட்டேன் உங்களை பற்றி. எனக்கு ஒரே ஒரு உறுத்தல் தான், நம்ம விலை மீறி விற்றுருக்கோமோ அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான் டாஸ்க்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த ஒரு உறுத்தல் மட்டும் தான். மற்றபடி அவங்க அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. இல்லை உண்மையாலுமே கடைசி 10 மினிட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து பம்பராக வந்து கடைசியாக ஒரு கடையில் வந்து அந்த பையுடன் சேர்த்து விற்றுருக்கோம். வெரி குட். ஓகே, அண்ட் இந்த பக்கம் கேட்டுப்போம். படா அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை கேரியரையே நான் பார்த்தீங்கன்னா முதல்ல ரோட்டில் பிளேடு வச்சு தான் ஆரம்பிச்சேன். அதனால் எனக்கு விற்கிறது எனக்கு வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 20 நிமிஷத்தில் எல்லா பொருளையும் விற்ற ஒரே கப்பல் நாங்கள் தான் இருப்போம். வெரி குட். அண்ட் நந்தினி அண்ட் கார்த்திக், எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? அப்படியே லோக்கலாகவே இருந்த அக்கா, நீ வாங்கிக்கணும்னு சொல்லி உட்கார வச்சு மேக்கப்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு உனக்கு இந்த ப்ராடக்ட் வேணா உனக்கு கண்டிப்பாக பொண்ணு கிடச்சிருண்டா, உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும், இந்த ப்ராடக்ட் மட்டும் உனக்கு உடனே கல்யாணம் ஆகிடும் இப்படிலாம் சொல்லி விற்றோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டீங்க? கம்ப்ளீட்டாக முடிக்கல. லாஸ்ட்டாக ஒரு 4 லிப்ஸ்டிக்கோ என்னவோ தான் இருந்தது. ஓகே, ஆனால் நிறைய விற்றுட்டோம். வெரி குட். எனிவே, ஸோ இப்போதைக்கு இதுக்கான ஸ்கோர்ஸ் நான் ரிவீல் பண்ண போகிறது இல்லை. அடுத்த ஒரு டாஸ்க் இருக்குது, அதை பண்ணி முடிச்ச அப்புறமா தான் உங்களுக்கு ஸ்கோர்ஸ் ரிவீல் ஆக போகுது. ஓகே, அடுத்த டாஸ்க் தயாரா இருக்கீங்களா? ஓகே, சோ முதல் டாஸ்க் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கான இரண்டாவது டாஸ்க் இதோ இருக்கு, பாத்தீங்களா? என்னது இது? ஒரு கிட். இதே ஊர் மக்களை நீங்க போய் கன்வின்ஸ் பண்ணி இங்க நான் கொடுக்க போற இந்த ஷேவிங் கிட்ட யூஸ் பண்ணி நீங்க அவங்களுக்கு ஷேவ் பண்ணி விட போறீங்க. ஐயோ, அப்ப கண்டிப்பா இன்னைக்கு அடி இருக்கு எல்லாருக்கும். ஓகே, அதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. கண்ணு கட்டிட்டு பண்ணுமா? கண்ணு கட்டிலாம் பண்ண கூடாதுமா. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இந்த ஷேவிங் வந்து வழக்கமாக ஆண்கள் தான் பண்ணுவாங்க. பட் நம்மளோட கிலாடிஸ்க்காக நம்ம வித்தியாசமாக வச்சுருக்கோம். இது வந்து பெண்கள் தான் பண்ண போகிறாங்க. அறுபது நிமிஷத்தில் மேக்ஸிமம் நம்பராக எத்தனை பேர் நீங்கள் வந்து கவர் பண்ணி அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களை க்ளீனாக ஷேவ் பண்ணி விடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்கோர் சமைய போகுது. தயாரா இருக்கீங்களா? எஸ், ரெடி. ஓகே, சோ நம்மளுடைய கிலாடி ஜோடிஸ் இரண்டாவது டாஸ்கான ஷேவிங்க்கு தயாராயிட்டாங்க. லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் அது ரெடி. இவனுக்கே ஒரு வாட்டி கூட ஷேவ் பண்ணி விட்டது இல்லை, எங்கள் டேடிக்கோ பண்ணதில்லை, யாருக்குமே பண்ணதில்லை. இது திடீர்னு வந்து இன்னைக்கு ஷேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் அதனால பலிகடா ஆகும் தெரியல. ஃப்ரீ ஷேவ் பண்ணிக்கிறீங்களா? ஃப்ரீ ஷேவிங்னா? உண்மையாண்ணா? பிடிக்காதண்ணா, உண்மையா சொல்றேண்ணா. ஆமாண்ணா. ஆமாண்ணா, வாண்ணா அண்ணா, வாண்ணா. வாண்ணா உட்காருண்ணா. வேலையா இருக்கிறோம் நாங்கள். டென்ஷன் ஆயிட்டாரு, வேலையா இருக்காரு. ஷேவ் பண்றீங்களாண்ணா?
நான் உங்களுக்கு ஷேப் பண்ண ஃப்ரீ. எல்லாமே ஃப்ரீ. வாங்கண்ணா உட்காருங்கண்ணா. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண கூட தெரியல எங்களுக்கு. நான் ஃப்ரெஷ் கட் பண்ணிட்டுமாடா? போடலானோ? க்ளவுஸ் போடணும். நானே பண்ணிட்டு குடும்பச்சா. டென்ஷன் ஆகாதண்ணா. தோ நான் பண்ணிடலாம்ண்ணா. தோ நான் 5 நிமிஷம்ண்ணா. இந்த சைடு தானே? எந்த சைடு வா போடலாம் போய். அண்ணன் வந்து இப்போ ஹீரோ மாதிரி ஆக போறாரு. ஃபுல் ஷேப் பண்ணோடனே தக்க 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 தக்கன்னு மின்ன போறாரு. கருப்பு எம்ஜிஆர் மாதிரி. வலிக்குதானா? வேலிக்காதாரு. தெரியும். இப்படி வச்சுக்கோ. இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணணும் நீல. ஓகே. நானே பண்ணிட்டு நேரம். நான் உங்களுக்கு அழகா பண்றேன்னா. பாட்டிமா எப்படி இருக்காரு? பயங்கரமா இருக்காரா? எப்படி இருந்தாலும் நாங்க எப்படி ஆகிட்டோம். எப்படி ஆகிட்டோம் பாருங்க. அடே இவர் பண்ணவே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அவர் ஸ்கின் எல்லாம் சுருங்கி இருக்கு. ரொம்ப வயசானவர் வேற. 80 வயசு அது தாத்தாக்கு. 2 அடி பண்ணி சொர் ரெண்டு. ஆமா 2 மணி நம்ம புதுசு தானே இதுக்கெல்லாம். எங்க நம்ம பழக்கப்பட்டவங்களா இது. தாத்தா கண்ண முடியும் தாத்தா ஒரு நிமிஷம். நினைக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் எவனும் மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்கு. வந்துருவான். இப்போ ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி இருக்கு தாத்தா உங்களுக்கு. ஓகே தாத்தா, தேங்க் யூ. அப்படியே உட்காருங்க தாத்தா. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே டப்பு நானே உங்களுக்கு பண்ணி விடுறேன். தாத்தா செதுக்குறோம் தாத்தா. தாத்தா உண்மையா நாங்க அப்படியே செதுக்குவோம் தாத்தா. அப்படியே கலர் ஆயிடுவீங்க. சூப்பரா பண்ணி விடுறேன். 10 வயசு குறைஞ்சிரும் தாத்தா. தாத்தா இன்னும் எனக்கு வயசு யாரு என்ன குறைய கூடாது. தாத்தா நான் ஒருவாடி பண்ணி தாத்தா எல்லாம் கதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. வீட்ல ஆம்பளைங்க இருக்காங்களா? நாங்க ஃப்ரீயா ஷேப் பண்ணலாம்னு இருக்கோம். ஷேப் பண்ணு. நான் பண்ணி விடுறேன். வாங்க. அண்ணா உங்க பேர் என்ன? வெங்கட் அண்ணாக்கு வந்து இப்போ நாங்க ஷேப் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கோம். அம்மா ஏமா அவ்வளவு ஸ்லோவா பண்ற? அவருக்கு வலிக்காது. நான் வலிக்குதா சொல்லுங்கண்ணா. ஹீரோ மாதிரி ஆயிட்டனா? அடே வெக்கப்படா. நான் உண்மையா அடே காலிங்கண்ணா. ஓ அடே உங்க வைஃபை பாருங்க. அப்படியே அவங்களும் வெக்கப்படுறாங்க. ஐயோ நாங்க வெங்கட் அண்ணாக்கு ஃபைனலா பண்ணி முடிச்சிட்டோம். ஏ ஷேவிங் கட்டிங் ஷேப் பண்ணிக்கலாமா? ஐயோ தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? என் பொண்டாட்டியை தான் பிடிக்கும். பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? எப்படி ஷேவ் பண்ண பிடிக்கும் உங்களுக்கு? பொண்டாட்டி எப்பவுமே வந்து ஷேவ் இல்லாம தான் பிடிக்கும். அப்படியா? தாடி இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை வித்தியாசமா ஒரு சர்ப்ரைஸ் கொடுங்க. வீட்ல இருக்காங்களா? வீட்ல தான் இருக்காங்க. சரி ஓகேவா? போனோம்னா அவங்க சர்ப்ரைஸ் அவங்க இவ்வளவு ஸ்மார்ட் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. ப்ரோ எத்தனை நாள் ப்ரோ நீங்க ஷேவ் பண்ணாமலே இருக்கீங்க? 2 வாரம். 2 வாரமா? பிரதர் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. சீரியஸா வந்து ஒரு புது கெட்டப்ல இருக்கு. உங்க மீச சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இவங்களோட ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். சர்ப்ரைஸா போய் காமிங்க. ஓகே தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் நீட்டாக பண்ணிட்டு இருந்தோம். அதனால பக்கத்தில் அங்கே மற்ற நண்பர்கள் பண்ணுறதையும் பார்த்துருக்காங்க. காயத்ரி பண்ணுறதையும் பார்த்துட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் க்ளீனாக பண்ணுது, நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால அடுத்த ஆள் கிடைக்க ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அது ஃப்ரெஞ்ச் பேட் சைடில் நல்லா இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. கண்ணாடிலாம் போட்டு செம ஸ்டைலாக இருந்தார். வண்டியை மறித்து அவர் வந்து பிரதர் வாங்க அப்படின்னோம். சரி என்ன பேட்டர்ன் வேணும்னா அந்த பேடை இது பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அது மாதிரி வேணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம். ஸோ அந்த பையனும் வந்து சரி நல்லா பண்ணியிருக்காங்க, ஷேப்லாம் நீட்டாக வந்துச்சுன்னு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அந்த பையனும் நிறைய பேருக்கு மார்க்கெட் பண்ணார்.
உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்களா? பிரதர் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் முன்னாடி உங்களை இதுவா? பார்த்துக்கிட்டீங்க, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது நீங்கள் இதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி மாற போகிறீங்க. மாட்டாயிடுவீங்க. கடையிலலாம் எவ்வளோன்னு ஆகும் ஷேவிங்க்கு? 30 ரூபாவா? 40 ரூபா ஃபுல் ஷேவ். உங்களுக்கு பாருங்க, நான் ஃப்ரீயாகவே பண்ணி விட்றேன். பிரதர் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தது நான் பாருங்கள் கஸ்டமர்லாம் என்ன பண்ணுறேன்னாக்க கூப்பிட்டு வந்து ப்ரீவியஸில் எப்படி பண்ணுறாங்கிறத காமிச்சு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறோம். தெரியுதா வந்து பண்ணியா சூப்பராக இருக்கீங்க, சீரியஸாக சூப்பராக இருக்கீங்க. இதை விட்டீங்க பத்தி அது ஸ்டைலாக இருக்கட்டுமே நினச்சிட்டேன். உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா எடுக்கணும் நான். நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கா? அண்ணா ஸ்டைல் நான் மீசை முறுக்குண்ணே, அது முறுக்கு சூப்பராக இருக்குண்ணா. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை முடிஞ்ச பிறகு இப்போ அடுத்தது ஒன்று கையில் ஒரு மாதிரி டப்பா ஒன்று கொடுத்துட்டு இந்த வாட்டர் ஸ்ப்ரே கொடுத்தாங்க. அப்பா எதுக்குப்பா கொடுக்குறீங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் போய் சேவ் பண்ணிட்டு வரேன். பார்க்கலாம், முடிச்சுட்டு நான் அப்புறமா பேசுகிறேன், டைம் இல்லை. கண்ணு மூடு சார். நீங்கள் பண்ணீங்களோ? சூப்பர். இங்கே பாரு, எனக்கு எவ்வளோ ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. பொம்பளை பிள்ளை பண்ணுமா? பொம்பளை பிள்ளை பண்ணோம், அதுதான் இப்போ இது மேட்டரேங்க. சிஸ்டர் கட்டிங் என்ன பண்ண தெரியுமா? நீ பாரு, வாயில் அச்சுருவா அப்புறமேட்டு பெயிண்ட்டை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் சிசர் கட்டு. அதான் ஆட்டாத, பேசாத, சரியா? நாங்கள் எதையும் தாங்க தாத்தா சரி பேசாத. ஓகே ஓகே ஓகே, சுத்தமாக பண்ணிட்டோம். ஓகேண்ணா, நீ ஸ்டைலா இருக்க, ஃப்ரெஞ்ச் பியர் வச்சு எப்படி தெரியுமா இருக்க? நான் காமிக்கிறேன், நீ முகத்தை கழுவிட்டு பாரு. எல்லாம் டூல் வாய் முடுங்க, வாய் முடுங்க. லைன் பண்ணியா? பாருங்க, இத பாரு நீ எப்படி இருக்கறன்னு. பாருங்க. ஐயா, இது வேலையா அடி போடுவா. எதுபா? சரி, அதை எடுத்துட்டு வா. என்ன பொம்பளை பிள்ளை? இப்படி பண்ணுங்க. நீ அங்க காமிச்சா நான் கண்ணாடி பார்த்தா எப்படி இது பண்ணுவ? பேசக்கூடாது, பேசினா உன் முகத்துல தான் கீழ் விழும். உனக்கு நான் ஸ்டைலா வைக்கிறோம். இல்ல, இங்க எங்க ஸ்டைலா தான் பண்ணோம். என்ன வேணும், என்ன வேணும்? சிசர் கட்டிங்கன்னா சிசர் கட்டிங் பண்ணோம். ஓகே, தல பண்ணி தல அழகா பண்ண. அழகா கட்டிங். சரி, சேவ் பண்ணிக்கோ தாத்தா, என்கிட்ட சூப்பரா பண்ணிக்கோ தாத்தா, செம்மையா பண்ணுவேன். நான் பண்ணக்கூடாது இப்போ. ஏன் என்ன எல்லாருமே கோயிலுக்கு போய் சொல்றீங்க, தப்பு தானே? பண்ணிக்கோங்க ப்ரோ. சேவ் மட்டும் பண்ணியா? சேவ் மட்டும் தாங்க. என் மேல எப்படி சொல்றது, நம்புங்க கொஞ்சமாவது. எதுல மேடம் மீசா? ஏன்பா குடுக்குறவர் கூட கொடுக்காம எங்களை திட்டிட்டு போகணும்னு பாக்குறீங்களா? தல தல சேவ் பண்ணி தல, வா தல, வா தல. அழகா எல்லா இடத்துலயும் சூப்பரா இருக்கு. ஷேவ் பண்ணி விட்டேன், அந்த ஃபேஸ்ல நல்லா பண்ணி விட்டேன். எல்லாருமே செம்ம ஹாப்பியானாங்க. ஒரே சந்தோஷம், யாரும் மூஞ்சிலையும் பூரா விடல நாங்க, அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஷேவ் கட்டிங். என்னடா இப்படிலாம் நிற்கிறேன் அப்படின்னு வந்து பார்க்காதீங்க. அடுத்த டாஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேவ் பண்ணி விடணும். ஆனால் இன்னைக்கு எத்தனை கழுத்தெல்லாம் அறுக்க போறேன்னு தெரியல, ஊருக்குள்ள எத்தனை பஞ்சாயத்து வர போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். அண்ணா என்கிட்ட ஷேவ் பண்ணிக்கணும். என்னங்க திடீர்னு சேவ் பண்ணி சொல்கிறீங்க? அதை நீங்கள் வேறு சேவ் பண்ணுறீங்க, என்ன தாங்க அது? மூஞ்சில கை வச்சா மூஞ்சி பல 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 பலன்னு ஆயிடும். அப்படியா? ஆமாம். நான் மூஞ்சியை சொன்னேன்னா உட்காருண்ணா. ஆமாண்ணா உட்காருண்ணா. ஆடு சிக்கிச்சு. தாயே கருவாரி முதல்வரையே நான் வந்து பண்றவா பார்த்துக்கோ. என்னக்கா சானியா மௌரா? என்னக்கா டிஸ்ட் பண்ணி ஆகிட்டேன்னா? மீசையில் கை வச்சிடாத, ஷேப் மாறிடும். மீசையில் மட்டும் கை வச்சிடாத. ராம்குமார் அவர்களை நான் இப்போ வந்து ஷேவ் பண்ண போறேன். ராம்குமார் நல்லா பண்ணுவீங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு வந்து பார்த்தல, எத்தனை பேர் வந்து ஷேவ் பண்ணி வாங்கி பாரு. எவ்வளவு சோகா வந்துருவாரு பாரு சோமு. உன் பேர் வந்து வெறும் சோமு
சோமு கிடையாது, சோக்கா சோமு. ஓகே, கொஞ்சம் அப் இந்த சரி, அதான் ஓகே பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, நல்லா தானே பண்ணியிருக்கேன். கடைக்காரங்க கூட இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க, சூப்பராக பண்ணியிருக்கேன். அப்போ கைவச அக்காட நிறைய தொழில் இருக்குல்ல, அக்கா வந்து ஒரு நல்ல தொழில் வச்சுக்கலாம்ல. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கார்த்தி, அடுத்த ஆள் யாராவது பிடிச்சிங்களா? நம்ம கிட்ட ஒரு கும்பல் சிக்கினதும் சிக்கிச்சு, நம்ம அதை விடவே மாட்டோம். டேய் கார்த்தி வாடா, டேய் கார்த்தி, டேய் கார்த்தி. கார்த்திக் வந்து உட்காந்துருக்குறது. சாரிப்பா, கார்த்தியோட ஞாபகத்துல இருக்கிறதுனால கார்த்தின்னு வருது. ஸோ வந்து பார்த்தி தான் வந்து அவன் பக்கத்துல வந்து உட்காந்துருக்குறது. பார்த்தி, நான் ஷேவ் பண்ண போறேன், கடைசியாக ஒரு தடவை மூஞ்சியை பார்த்துக்கோ. முன்னாடி இந்த பாட்டி இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க பார்த்தீங்கல்ல, சும்மா பல இந்த தம்பி உனக்கு பாரு, இனிமேல் பாரு ஃபிகர் மட்டும் பாரு. ஓகேவா? தேங்க்யூ. ஏய் வாங்கடா வாங்கடா வாங்கடா, என்ன ஒரே அந்த பையனை நான் ஷேவ் பண்ணிட்டேன். அம்மளு குட்டி எந்திரிங்கடி பட்ட தாத்தா, வயசுனா தாத்தாவது 70 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. இப்படி காமி தாத்தா, இப்படி காமி. இப்படி 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 இல்லை, அங்கெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படி பாரு. என் பேரா? என் பேர் வந்து நந்தினி. நந்தினி நந்தினி. நல்ல பேர் தானா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? தாத்தா தான் சொல்றேன், என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னை ஏத்துக்கோ தாத்தா. போயிட்டா? என்ன போயிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1000 ரூபாய் கொடுக்குறியா? என்னத்துக்கு? 1000 ரூபாய் நான் கொடுத்தா வீட்டுக்கு போவா? நான் கொடுக்குறேன். எனக்கு நீ யாருமே இல்லை தாத்தா, நீ மட்டும் தான் தாத்தா இருக்க. கல்யாணம் பண்ணிக்க தாத்தா. பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே தாத்தா, லவ் யூ தாத்தா. பண்ணிக்கியா? பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரெஞ்சு பாடு. நான் சொல்றது கேளு தாத்தா. ஐயோ சுச்சுமா, செல்லக்குட்டிமா, பார்த்துக்கோங்கடி பட்டு. தள்ளுமா, போயிட்டு வரோம். நல்லபடியா இருங்க. டாட்டா, நான் கிளம்புறேன். தாத்தா விட மாட்டாரு. நான் வர போயிட்டு வரேன். ஓகே, கை எப்படி வச்சுக்கோ. மிஸ்டர் மிஸ்டர் இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. மிஸ்டர் 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 மிஸ்ஸஸ் என்ன உனக்கு இப்படின்னா என்ன? ஸ்மார்ட்டா இருக்கு, வெக்கப்படாத. லவ் யூ. நீ லவ் யூ சொல்லு. லவ் யூ. ஓ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி ஆசம். எனக்கு வந்து என்னன்னா, நான் வளவலன்னு ஒரு பேசுகிற கேரக்டர், எனக்கு ஒரு பக்கத்தில் ஒரு முகம் கொடுத்து அந்த கத்தியை கொடுத்ததுமே வந்து கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக வந்து எனக்கு அதுக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஐயோ ஏதாவது கீரை பட்டுச்சுன்னா நம்ம ஊரில் வேற வந்து இருக்கோமே, ஒரு ஊரே கூட வெளில போக முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்தது. சரி, எனிவேஸ் வந்து பார்க்கலாம், இன்னும் மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த ஸ்கோரோட அந்த லாஸ்ட் எண்டில் தான் தெரியும். பார்க்கலாம். நாங்க தான் ஷேவிங் பண்ணனும். இஸ் மை அசிஸ்டன்ட் மிஸ்டர் கோபி ஹியர். எல்லாம் ரெடியா இருக்காப்பா தம்பி? எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. வா வா போலாம், ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தேடி. உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்க, நம்பி கொடுங்க அவங்க மூஞ்சிய. நான் அழகா உங்களுக்கு பதூசா ஒன்றும் அடிப்படாம நான் வந்து உங்களுக்கு சவரம் பண்ணிடுவேன். கண்டுபிடிக்கோங்க. ஐயா அப்பாசாமி அவர்கிட்ட வந்து நம்ம ரொம்ப கெஞ்சி பண்ணும்போது ஃபேஷன் ரெஃபரன்ஸ் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த ஃபேஷன் ரெஃபரன்ஸ் வேறு தைரியமாக பண்ணுங்கள், பயப்படாமல் பண்ணுங்கன்னு தைரியம் கொடுத்தது அவர் தான். பட் இது ஓரளவுக்கு அடுத்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெரி வெல் ஜாப் டன். தம்பி வாப்பா வாப்பா, அந்த இடத்த
ஷேவ் பண்ணி அழகாக நீட்டாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் வச்சு பண்ணலாமா? அழகு பண்ணலாமா? ஷேவ் பண்ணி விட்ற சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் பேட் ஓகேனா ஓகே, நான் ஃபுல் ஷேவ் பண்ணி விட்டுறேன் உனக்கு நீட்டாக. ரெடியா? பண்ணிக்கலாமா? ஷேவிங் பிடிச்சிருக்குல? எப்படி சொல்லணும்? சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்குல்ல? இந்த மாதிரி யாருமே பண்ணது இல்ல. அங்க பார்த்து சொல்லுங்க. செம்மையா இருக்கு. நான் ஒரு குறை ஃபேஷியல் பண்ணல. அடுத்தது இந்த ஷேவிங்னு சொல்லும்போது ஒரு 3வது மனுஷனே யாருமே தெரியாது, நம்மளும் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சார் வாங்க நான் வெட்டு போடுறேன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து மனசுக்குள்ள நினைச்சாலும் வாங்க உங்களுக்கு ஷேவ் பண்ணுறேன்ற தன்மையாக சொல்லி அவங்க கூப்பிட்டு பண்ணும்போது மற்றவங்க உயிரோடு விளையாடுற ஒரு விஷயம் இல்லையா, ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதனால் ரொம்ப நல்லா பண்ணீங்க. தம்பி உங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அக்காக்காக கண்ணை மூடிட்டு இருங்க. கொஞ்சம் தலை கொடுக்குறீங்களா? ஃபஸ்ட்டு சார் உங்கள் பேர் சார்? பாஸ்கர். ஓகே, பாஸ்கர் சார் தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்சன். பாஸ்கர் சார் ரொம்ப நன்றி. ஷேவ் பண்ணணும் ஃப்ரீயாக தான், காசுலாம் இல்லை. ஆல்ரெடி ஒரு ஆளுக்கு நான் பண்ணியாச்சு. தைரியமாக ஒரே காயப்படாமல் பண்ணுவீங்களா? காயப்படாமல் பண்ணுறோண்ணா. வாங்கண்ணா வாங்க. நான் ஷேவ் பண்ணிக்கிறீங்களாண்ணா? அதுக்கு லைட்டாக இருக்கே கொஞ்சமா எங்களுக்காக. So happy, please. Thank you. சாரே வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இல்லை இப்படி நான் இப்படி விட்டு பண்ண ஒரே டைட் பண்ணிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் ஆகுமா ஒரு நீட் ஷேவுக்கு? நீட் ஷேவ் ப்ளீஸ். வண்டி அப்படி ஓரம் கட்டிடுங்க. வாங்க. எப்படி பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. நான் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு இங்கே பண்ண மாட்டாங்க. நார்மலா அது கரெக்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்களா? தேங்க்யூ, நல்லா பண்ணியிருக்காங்களா? தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ வினோத். ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. பட் அப்பயும் தைரியமாக ஒரு 4 பேர் வந்தாங்க. எங்கள் 4 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, வில் ஹோப் அவர் பெஸ்ட். எஸ், தேங்க்யூ. ஓகே கிலாடிஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு யூ. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அழகான கிராமத்தில் வந்து ஃபுல் டேவை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி 2 அற்புதமான டாஸ்க்களை பண்ணி முடிச்சிருக்கீங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது அழகு சாதன பொருட்களை நீங்கள் விற்றதுக்கான ஸ்கோர்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ விற்றுருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். தீபா அண்ட் ரமேஷ், நீங்கள் சம்பாதிச்ச காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000, 1100, 200, 300, 400, 500, 600, 700, 800. ஸோ 1800 ரூபாய். விக்னேஷ் அனு, 500, 1000, 1500, 2000. பரவாயில்லப்பா. 2020. ஓகே, ஸோ அடுத்தபடியா ஷரத்துக்கு 6, ஸ்வப்னாக்கு 6, 3030. வெரி குட். யுவராஜ் அண்ட் காயத்ரி 1000, 2000, 2000. ஸோ 4390 ரூபாய். வெரி குட். அதாவது யுவராஜன் காயத்ரி தான் வந்து அவங்களுக்கு கொடுத்த பைய கூட சேர்த்து வித்துருக்காங்க. ஓகே, ஸோ யுவராஜ் காயத்ரி தொடர்ந்து வடவ கோப்பி அண்ணன் 1000, 2000, 3000, 4000. 8 4000 பா. சூப்பர். 4000, 5000.
5100 200 300 5300 rupees. இது வரைக்கும் அதிகமா வந்து இப்போதைக்கு அவர் தான் கலெக்ட் பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் கார்த்திக் நந்தினி இன்னொன்னு இருக்கு அவங்க இருக்காங்க. 1000 2000 3000 4000 1 2 3 4 4400 420 440 450 460 4460. ஃபண்டாஸ்டிக். ஸோ இப்போ உங்களுக்கான இந்த காஸ்மெட்டிக் டாஸ்க் முடிஞ்சிச்சு. உங்களுக்கான ஸ்கோர்ஸ் என்னன்ற ரிவீல் பண்ணிடுறேன். அடுத்தபடியா நம்ம பண்ண இரண்டாவது டாஸ்க் பார்த்தீங்கன்னா சவரம் பண்ணுறது. சூப்பராக பண்ணி முடிச்சிருக்கீங்க. அதுக்காகவே பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஓகே, ஸோ ஷேவிங்க்கான ஸ்கோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் ஸ்கோர் கொடுக்க போகிறோன்னா யார் யார் வந்து ஒரு தலைக்கு 10 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். எத்தனை பேரை நீங்கள் ஷேவ் பண்ணிக்கிறோம் ஒருத்தருக்கு 10 பாயிண்ட்ன்ற முறையில் தான். இன்னைக்கான நடந்து முடிஞ்ச 2 டாஸ்க்குகளில் அதாவது ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குது. ஸோ அந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ளஸ் இன்றைக்கி யார் வந்து டாப்பர் அண்ட் யார் வந்து டேஞ்சர் ஜோன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு டோட்டல் ஸ்கோர்ஸ் தெரியணும். விக்னேஷன் வந்து டாப்பர் வித் 120 பாயிண்ட்ஸ். ஓகே, நியாயப்படி பார்த்தீங்கன்னா அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போக வேண்டியவங்க 70 பாயிண்ட்ஸில். ஆனால் ராஜா நாண்டின்ற அவங்க டைட்டிலுக்கான 50 பாயிண்ட்ஸ் போனஸ் வந்து உங்களை காப்பாற்றி திரும்பவும் நீ டாப்பில் வச்சிருக்க. வாழ்த்துக்கள். வாங்க விக்னேஷன் அனு. ஓகே, ஸோ இன்னைக்கு வினர் ஆஃப் த டே விக்னேஷன் அனு கெட்ஸ் வவுச்சர் ஃப்ரம் ஸ்டுடியோ 11 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள். ஓகேவா? வெரி குட். அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. வாங்க அனு, சொப்னா வாமா. இவங்க 2 பேர்ல யாருக்கு அழகிய கூந்தல்ன்றதை நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம பதாஞ்சலி கேஷ் காந்தி வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட்டை கொடுக்க போறோம். ஆக்சுவலாக பார்த்தா உனக்கு வந்து லாங் ஹேர் இருக்கலாம், பட் டென்ஸ் ஹேர் சொப்னா. அந்த லென்த் அண்ட் ஓகே, ஸோ எல்லாரும் ஓகே சொல்றீங்களா அதுக்கு? ஓகே, ஸோ லாங் ஹேர்ன்றதை விட லாங் ஹேராகவும் இருக்கட்டும், பட் அதே சமயம் வந்து டென்ஸ்டான ஹேர் இருக்கக்கூடிய சொப்னாவுக்கு அந்த பரிசை நாங்கள் தரோம். வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ கிலாடி ஜோடிஸோட நாளைக்கும் இதே கிராமம் சம்பந்தப்பட்ட டாஸ்கோட ஓகேவா இன்னும் ஃபன்னோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கிலாடி ஜோடிஸுடன் தீபக். இது Amazon.in மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் பவர்ட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் மற்றும் பதஞ்சலி கேஷ் காந்தி அண்ட் ஃப்ரெஷ்னஸ் பார்ட்னர் சிந்தால் டியோஸ்டிக். See you tomorrow. Bye.